இப்பொழுது 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறும். இதில் வெற்றி பெறும் சிறுமிக்கு எங்கள் பள்ளியின் ஸ்தாபகர் செல்வநாதர் அவர்களின் நினைவு பரிசாக ரூபாய் 200 பெருமானம் உள்ள வெள்ளிக்கோப்பை ஒன்று பரிசளிக்கப்படும். நானும் இந்த பந்தயத்துல கலந்துக்கிறேன் சார். சரிதாம்மா, ஆனா நீ தோத்து போயிட்டா மனசு கஷ்டப்படுமே. நான் ஜெயிச்சிடுவேன் சார். அப்படியா? அப்ப சரி. தாத்தா, நான் கூட இந்த பந்தயத்துல கலந்துக்கிறேன். ஏன் ராணி? 200 ரூபாய் கப்பு கட்டியா நல்லது தானே? அதுக்கும் சரி. ஆர் ராதா. செகண்ட் பிரைஸ் ஜி புஷ்பவல்லி. லாங் ஜம்ப் செகண்ட் பிரைஸ் ஆர் மாலதி. சிறுமியருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் கீதா. இந்த கப்பை ராணிக்கே கொடுத்துருங்க சார். ஏமா கீழே விழுந்த எண்ணெய் தூக்கி விடாம ஓடி இருந்தா அவள் ஜெயிச்சிருப்பா. அதனால அவளுக்கே கொடுத்துருங்க சார். இல்ல சார், கீதாவே ஜெயிப்பா. இந்த கப்பை அவளுக்கு தான். இல்ல சார், அவளுக்கு தான் கொடுக்கணும். இல்ல சார், கீதாவுக்கு தான் கொடுக்கணும். இல்ல சார், ராணிக்கு தான் கொடுக்கணும். இல்ல சார், கீதாவுக்கு தான். இந்த கப்பை யாரு கொடுக்கணும் தெரியும் எனக்கு தெரியலையே. கீதா ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை மாற்ற முடியாது சார். அந்த குழந்தைகிட்டே கொடுத்துருங்க. இந்த வா ராணி. ராணி, ராணி, என்ன தாத்தா? வீட்டை பாத்துக்கம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். சரி தாத்தா. தாத்தா, கப் எடுத்துட்டு எங்க தாத்தா போறீங்க? விற்க போறேம்மா. வேண்டாம் தாத்தா. ராணி, இத வித்தா பணம் கிடைக்கும்னு தானே நீ பந்தயத்துல கலந்துக்கிட்ட? விற்காதீங்க தாத்தா, இது என் சிநேகிதி கொடுத்த பரிசு. இத வீட்டுல வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வயிறு நிறைஞ்சிடுமா? ராணி, கீதா, நீ எப்பமா வந்த? நான் அப்பதே வந்து நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியா? இந்த கப்பை விற்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எங்க மேனேஜர் சார் கிட்ட வாங்கி கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ வாங்கி கொடுத்து விட்டா எங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுமாமா. உங்க கஷ்டம் தீர்றதுக்கு என்ன செய்யணும்? இவ தாத்தாக்கு வேலையில கீதா, அதனால தான் கஷ்டம் என்ன. ஓஹோ, உங்க தாத்தாவுக்கு ஒரு வேலையும் வாங்கி தந்துடுறேன். வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு 3 எஸ்டேட் இருக்கு. தாராளமா வேலை கொடுக்குறேன். வாங்க. வா ராணி. கருமசாமி, கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. இவரு எங்க மாமா, எங்க குடும்ப வக்கீலும் கூட. இவர் பேரு எதிரி வக்கீல் ஏகாம்பரம். எதிரி வக்கீலா? ஆமா. அப்பா எந்த கேதர்காரனோ எதிர்க்கட்சியா ஜெயிச்சா. அதனால எங்க அப்பா எதிரி வக்கீல் ஏகாம்பரம் பேரு. இப்ப ஏத்து பேச பழகு. சரி, கீழ அவரை விளையாண்டுட்டு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். மாட்டேன், அவன் அடிக்கிறான். வாங்கி பழகு. ஏன்னா உன்னை கீதாவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். மாட்டேன், நீ கோர்ட்டுக்கு தான் போற. என் பின்னாடியே வா. எனக்கே பாதை காட்டாங்க. எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மா. நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை பத்தியா? எனக்கும் அப்பா அம்மா இல்ல, உனக்கும் அப்பா அம்மா இல்ல. என் மேல பெருமா இருக்கிறதுக்கு எங்க தாத்தா இருக்காரு. எனக்கும் ஒரு மேனேஜர் மாமா இருக்காரு. மேனேஜர் சார்,
என்னம்மா கீதா? என்ன விஷயமா? ராணி, இவர்தான் எங்க வீட்டுக்கு, எஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜர், எனக்கு கார்டியன். வணக்கங்க. வணக்கம், வாங்க. குழந்தையுடைய அப்பா அம்மா ஒரு விமான விபத்துல 2 பேருமே தவறி போயிட்டாங்க. அன்னையில இருந்து நான் தான் கார்டியனா இருந்து இதெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? இந்த குழந்தை என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கு. நல்லது. ஆமா கீதா, என்னம்மா பள்ளிக்கூடம் போகாம உன் ஸ்நேகிதை அழைச்சிட்டு இங்க வந்திருக்க, என்ன சமாச்சாரம்? மேனேஜர் சார், ராணியோட தாத்தா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம வீட்டுல அவருக்கு ஒரு வேலை கொடுக்கணும், கொடுத்துருவோம். நிறைய சம்பளம் போட்டு கொடுங்க சார். ஓ, போட்டு கொடுப்போம்மா. நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே அவங்க தங்கறதுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுங்க சார். அவ்வளவுதானே, பண்ணி கொடு. இன்னொரு விஷயம். என்னது? இங்க வாங்களேன். வா ராணி. மேனேஜர் சார், ராணியுடைய தாத்தாவுக்கு செலவுக்கு பணமே இல்லையா? கொஞ்சம் பணம் கொடுங்க சார். பணம் கொடுத்துறேம்மா. தாத்தா, என்னம்மா? அந்த பணத்தை கொண்டு போய் எல்லா கடனையும் கழிச்சிடுங்க. நல்லதம்மா. சார், ராணி என் கூடவே இந்த வீட்லயே இருக்க போறா. இருக்கட்டுமா, இஷ்டம் போல. எல்லாரும் கவனிங்க. இனிமே இந்த வீட்ல நான் வேற இல்ல, ராணி வேற இல்ல. என்ன எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி ராணியும் கவனிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதம்மா. வா ராணி, போலாம். பெரியவரே வாங்க. குட் மார்னிங் கீதாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராணிமா. குட் மார்னிங். சார், எஸ்டேட் கேஸ் ஜெயிச்சு போட்டான். என்னது ஜெயிச்சு போச்சா? அது எப்படியா ஜெயிக்கும்? நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ராஜா ஹேண்டில் பண்றானா? ஏன் கேஸ் அவங்கிட்ட கொடுத்த மடையன் யார்? யார் அந்த மடையன்? மேனேஜர் மடையனா? அந்த மடையனை நான் கவனிக்கிறேன். நீ வைடா மடையா, நீ வைடா. ஹலோ, சொல்லிடுறேன் சார், இப்ப சொல்லிடுறேன். என்னடா சொன்ன? உங்களை மடையன்னு சொல்ல சொன்னான். கடைசியா சொல்றேன். மேனேஜர் மேனேஜர் நான் மேனேஜர், சரியா தான் சொல்றான் அவன். அங்க வர்றாரு மேனேஜர். மேனேஜர் மேனேஜர். எவ்வளவு சத்தம் போடுறீங்க, என்ன வேணும்? ஏன் கேஸ் ஏன் ராஜா கிட்ட கொடுத்த? இது பாருங்க, இந்த வீட்டுக்கு எஜமானி கீதா, அது என்ன சொல்லுதோ அதை கேட்க வேண்டியது கடமை. அப்பா, ஒரே ஒரு கேஸாவது ஜெயிக்கட்டுமே கீதா நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீ சொல்லப்பா உங்க அப்பாவுக்கு. நான் சொல்றேன் சார் எல்லாம். அப்பா, வக்கீல் வேலைக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். நமக்கு ஏன் அதெல்லாம்? ஏய், கடைசியா சொல்றேன்டா. கழுது கழுது. அட்வொகேட் சார். என்ன டாக்டர் சார், கொஞ்சம் அப்படி வாங்களேன். What can I do for you? என்னடா இது? Congratulations. Congratulations. Oh. Thanks sir. என்னப்பா அது ஒருத்தர் குச்சிக்கிட்டு திருத்திக்கிட்டு? என்ன ஒண்ணுமில்லப்பா, 6 வருஷமா ஜப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்த உங்க எஸ்டேட் கேஸ ராஜன் ஜெயிச்சு கொடுத்துட்டானே, அதுக்காக நான் புது விதமா கங்க்ராச்சுலேட் பண்ணேன். நானும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொன்னேன். ராஜன், நீ கேஸ் ஜெயிச்சு கொடுத்ததா உனக்கு ஒரு செக் தப்பீது கண்டு உங்க ஐயால உங்க ஃப்ரெண்டுக்கு. பரவாயில்ல, நீங்க பெரியவங்க, நீங்களே கொடுங்க. நீங்களே கொடுங்கப்பா. அப்படியா? இந்தப்பா, இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது நீ தேங்க்ஸ் கொடுக்கணும்னா சந்திரோட நிக்க. நான் வயசா நான் தாங்க மாட்டேப்பா. இல்ல சார், 5000 ரூபாய்க்கு செக்கு இந்த கேஸுக்கு ரொம்ப அதிகம். ராஜன், எங்க முதலாளி கீதா இருக்காளே, அவ கொடுக்கணும்னு நினைச்சா அளவு இல்லாம கொடுக்கும். நான் என்னமோ இதுக்கு ஒரு 1000 ரூபாய் எழுதுமா அப்படின்னு தான் சொன்னேன். உங்க மகனுடைய சிநேகிதராச்சே, 5000 ரூபாய் கம்மியா கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு அவளா எழுதி கொடுத்தா. இந்த பாரு, முதல் பேமெண்ட் எங்க ஸ்டேட்ல இருந்து வர்றது, அதை குறைக்க வேணாம் நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா அடுத்த கேஸுக்கு நோ பேமெண்ட். இனிமே எந்த கேஸுக்குமே நோ பேமெண்ட். என்னப்பா புதிர் போடுற நீ? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். டாக்டர் சார், உள்ள வரலாங்களா? இங்க வாப்பா, கொஞ்சம் இப்படி உட்கார, ஒரு 5 நிமிஷம். அப்பா, இப்படி வாங்க. அப்பா, ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை. என்ன?
கீதாவுக்கு நீங்களும் ஒரு நல்ல வரனை தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வரன் ஏன் ராஜனா இருக்க கூடாது? ஏன்பா இருக்கலாம்டா, கீதாவுக்கு எல்லா வகையிலும் பொருத்தம். ஏன் சார், சந்திரனுக்கே ஏன் கீதாவை கட்டி வைக்க கூடாது? அதெல்லாம் தெரியலப்பா. நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கணும்னு பிரியப்படுறேனே தவிர கீதாவுக்கு மாமனார் ஆகணும்னு நான் நினைச்சதே கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப பெண்ணு பார்க்க வர்ற? சரி, நான் பெண்ணை பார்க்க வந்துட்டு ஒருவேளை பெண் பிடிக்கலன்னா அதனால ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டா அவன் சொல்றதும் கரெக்ட் தான். கீதாவுக்கு தெரியாம ராஜனுக்கு பொண்ணை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவன் ஓகேன்ட்டா மேற்கொண்டு கல்யாணத்தை நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே,